ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டு, கூடவே 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுமேவும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி 1 போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷன் தான். 2-3 பச்சை மிளகா, இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமிங்கில் அடுப்பை சிம்மில் வச்சு கருவாட்டையும் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இந்த கருவாட்டு குழம்பு வந்து காய்ச்சல் டைமிங்கில் சாப்பிட்டா பசியை தூண்டும், சளியை போக்குறதுக்கு நல்ல மருந்து. நீங்களும் ரெடி பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு என் குழம்ப சாப்பிட வந்தாச்சு. தேங்க்யூ.